சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சாரி, எனக்கு நிறைய நாள் முன்னாடியே கொடுத்தாரு நரன். ஆனா நான் புக் படிக்கல. ஒரு 10 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த அந்த புக்கை பத்தி நான் இப்போ பேசுறதை விட நரனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு இன்டராக்ஷன் பத்தி பேசுறது ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி ரைட்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுத பிடிக்காது. பட் யாராவது நல்லா எழுதும்போது அவங்கள வந்து நான் வந்து ஐ எம் வெரி ஜெலஸ் ஆஃப் தெம். ஸோ அந்த மாதிரி ஐ வென்ட் டு மீட் ராம் அண்ட் தமிழ் எம்ஏ ராம். அண்ட் ராம் வாஸ் த ஒன் ஹூ செட் தெர் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர், அவரை நீங்க மீட் பண்ணுங்க, மேபி உங்க படத்துக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லுவார். ஸோ ஒரு 1 hour மீட் பண்ணதுல ஹி டோல்ட் மீ சம் ஒரு 10 கதை சொன்னாரு. அந்த 10 கதை ஒவ்வொரு கதையும் நான் சொன்னேன், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தட் ஐ திங்க் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நரன். இந்த புக்லயும் நான் 10 சாப்டர்ஸ் படிச்சதுல வந்து அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போற அந்த வேர்ல்ட் பில்டிங், அண்ட் தட் வேர்ல்ட் பில்டிங் இஸ் சோ சிம்பிள் பட் பவர்ஃபுல். அந்த இமேஜரி இஸ் சோ பவர்ஃபுல். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஒரு லைக் அவரு எனக்கு ஒரு 2 திரைக்கதை எழுதி கொடுத்திருக்காரு. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரஃபிக் சொன்ன மாதிரி தெர் இஸ் ஒன் ஒரு பொய்டிக் பியூட்டி இருக்கு. ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் அ ஃபில்ம் ஆர் வாட் எவர் இட் இஸ், தெர் இஸ் அ பொய்டிக் பியூட்டி. ஒரு ஒரு அழகு இருக்கும். அது எனக்கு நரன் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான்லாம் வந்து தமிழ்லாம் படிக்கல, தமிழ்லாம் வந்து நானா கத்துக்கிட்டது. ஸோ அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன். பட் என்னன்னா வந்து ஐ ஃபைண்ட் மோஸ்ட் லிட்ரேச்சர் வெரி டிஃபிகல்ட். இட் டேக்ஸ் மீ டைம். எனக்கு அந்த பொறுமை இருக்காது. இங்கிலீஷ் புக்குனா அப்படியே வாசிச்சு முடிச்சிருவேன். பட் தமிழ் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். பட் ஹிஸ் ரைட்டிங் ஐ ஃபைண்ட் இட் ஸோ ஈஸி. இட்ஸ் என்னை வந்து அப்படியே இழுத்துட்டு போகும் உள்ள. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புக்கும் ஐ திங்க் வில் பி ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. வேட்டை நாய்கள் என்கிற புனைவு நூலின் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், நண்பர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறேன். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நான் வர்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னொரு நூல் வெளியீடு. என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. நான் எதுவும் ஸ்பாய்லர் சொல்லிடக்கூடாது. நரனின் நண்பன் கவிஞன் என்கிற அடிப்படையில் நான் அங்கே பேச வரல. அடிப்படையில் ஜூனியருடைய இதழாசிரியருங்கிற அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வழக்கமாக ஜூனியர் விடன் என்பது வந்து ஒரு புலனாய்வு இதழ், அரசியல் புலனாய்வு இதழ் அப்படிங்கிறது தான். ஆனாலும் கூட எப்போதுமே கலை, இலக்கிய, பண்பாட்டு வழிகளுக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பக்கங்களை ஒதுக்கி டெக்கரேட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்பவுமே தொடர்ச்சியாக சேர்த்துட்டு இருக்கோம். ஹீராவில இருந்து அப்துல் ரஹ்மான்ல இருந்து நிறைய இலக்கிய ஆளுமைகள் இங்கே தங்களுடைய முக்கியமான படைப்புகளை எழுதியிருக்காங்க. சீவலைப்பெரி பாண்டி மாதிரியான விறுவிறுப்பான தொடர்கள் இதில் வெளியாகிருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு ஜூனியர் உடனுக்கு நான் புதிதாக உள்ள வந்த போது ஒரு மாற்றம் தேவைன்னு தோணுச்சு. அப்போ நவீன இலக்கிய ஆளுமைகள் சிலரை உள்ள எடுத்துட்டு வந்து தொடர்கள் எழுத வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா வழக்கமா வெகுசன எழுத்திற்கென்றே பிரத்யேகமான சில எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவர்கள் ரெடிமேடா சில கதைகள், சில சம்பவங்கள் இருக்கும். அதையே திரும்ப வாங்கி போடுறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் நவீன இலக்கிய ஆளுமைகள் உள்ள வரணும், வெகுஜன ரசனைக்குள்ளார கொஞ்சம் இலக்கியம் சேரணுங்கிற அடிப்படையில தேடணும். அப்படி லட்சுமி சரவணகுமார் எழுதினாரு. 2ஆம் ஆட்டம்னு தொடர் எழுதினாரு. அகர முதல்வன் சமீபத்தில் தொடர் எழுதினாரு. கடவுள் பிசாசு நிலம் அப்படிங்கிற ஒரு தொடர் எழுதினாரு. அப்போ அது முடிஞ்சும் போது நான் நரன்ட்ட கேட்டேன், ஏதாவது வச்சிருக்கியா? ஏன்னா அவன் வச்சிருப்பான் ஒரு 1000 கதையா 1,00,000 கதையான்னு தெரியல, வச்சிருப்பான். ஒரு படம் பார்த்தேன்ட்டு சொல்லுவான், ஒரு கதை சொல்லுவான். சொல்லிட்டு எப்படி இருக்கு இந்த படம் அப்படிமா. அதான்டா இப்ப என்ன படம், எதுல எந்த மொழியுமே, என் கதை தான் சும்மா சொல்லி பார்த்தேன்மா. அந்த மாதிரி வந்து அவன்கிட்ட எவ்வளவு கதைகள் இருக்கு, எது அவன் சொல்றது கதை இல்லை எது படம் தெரியல. அவன்கிட்ட அவ்வளவு கதைகள் வச்சிருக்கான். அப்படி நான் கேட்டேன், ஒரு கதை இருக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டான். நிறைய கதை இருக்கு, எப்படி வேணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரத்தமா வேணும் அப்படின்னு உடனே சொன்னான். அங்கேயே ஒரு 2 எபிசோடு அங்க வந்து சொன்னான். சொல்லும் போதே அங்கே கை காலெல்லாம் ரத்தமான மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி சொன்னான் அந்த 2 எபிசோடுமே வந்து. ஸோ அப்போ உடனே நான் போய் என்னுடைய எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் கலாச்சலன் சார் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சீன் சொல்றான், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. பயங்கரமா இருக்குங்க, அவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. உடனே அங்கேயே டீ கடையில வச்சு நரனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா நல்ல மூமெண்ட்டும்
டீ கடையில தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரொம்ப பின்னாடி திருமணம் பண்ணியிருந்தானா அவன் டீ கடையில தான் திருமணம் பண்ணியிருப்பான். அந்த அளவுக்கு வந்து டீ கடையில் அவன் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையுமே நிறைய மாறிட்டு இருக்கு டீ கடைகள்ல. அந்த மாதிரி அந்த தொடர் உடனே ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு வாரம் அவன் தொடர் வாங்குறதுமே வந்து ஒரு பெரிய சாதனை தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க இல்லையா, மகாபலிபுரம் எங்கேயாவது போயிடுவான் அல்லது எங்கேயோ போயிடுவான்னு வச்சுங்களேன். அந்த ஒரு எபிசோடு வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப கோபமாயிடும். ஒரு இதழாசிரியராக பேசுறதா நண்பனா பேசுறதான்னு தெரியாது. அப்புறம் கால் பண்ணி ரொம்ப கண்டபாணி நானும் பேசுவேன், அவனும் கண்டபாணி பேசிட்டு வச்சிருவான். வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா எபிசோடு அனுப்புவான். ஒரு 2 ஹவர்ஸ்ல எபிசோடு அனுப்பிட்டு இந்த மூர்க்கர்கள்னு ஒண்ணு பண்றான் பாத்தீங்களா, ஒரு ஒரு கோட் எழுதுவான் வந்துட்டு. அது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி வந்து இதுல இருக்கிற அந்த கோட்ஸ் மட்டும் தனியா எடுத்து ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய மானுட தத்துவார்த்த விசாரணை அது வந்து பண்ணியிருக்கும். மேல ரொம்ப முக்கியமானது, நாவலை விட முக்கியமானது அது. நாங்க கடுமையா சண்டை போட்டு அன்னைக்கு அனுப்புவான். உன்னிடம் மண்டியிட்டு உயிர் யாசகம் கேட்பவனின் கண்களை பார்க்காதே, உன் கருணையின் ஒரு நாள் அவன் முன்பு உன்னை மண்டியிட வைக்கும் அப்படின்னு அனுப்புவான். ஓகே, இது வந்து தொடர்கான மூர்க்கர்கள் குறிப்பு இல்லை, இது எனக்கான குறிப்பு. ரைட்டு. அப்படி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த இந்த தொடரை விட நான் இந்த தொடரை அவனோடு பேசி அதை இந்த வரைக்கும் நடத்தி கொண்டிருப்பது ஒரு பெரிய புனைகதை அளவுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும். அடிப்படையில் ஏன் இப்போ வந்து இந்த வன்முறை சார்ந்த அழகியல் என்பது தேவைப்படுது? பத்திரிகைகளுக்கோ சினிமாவுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் ஏன் வந்து அவ்வளவு ரொம்ப முக்கியமா இருக்கு? அதுதான் மக்கள் விரும்புறாங்களா, அல்ல மக்களை நாம பழக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நான் யோசிச்சு வந்தேன். இவருடைய ஒரு கோட் எழுதியிருக்கான் நரன். இந்த உலகத்தை குருதிதான் அமைதிப்படுத்தும் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. ரொம்ப ஆழமான வரி. உண்மை போலவும் இருக்கு, பொய் மாதிரியும் இருக்கு, சந்தேகத்திற்குரிய வரியாகவும் இருக்கு. ஆனா அதான் நடந்துகிட்டும் இருக்கு. சோ குருதி எப்படி இந்த உலகை வாழ்க்கையை அமைதிப்படுத்தும் என்கிற கேள்வியிலிருந்து நிறைய கிளை கதைகள் எழுது. அப்படியான ஒரு கதை தான் இது. நான் யோசிச்சேன், அந்த வன்முறை என்பது புதிதா? லோகேஷ் கனகராஜ் மேல கூட ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, அதிகமான வன்முறை சினிமா எடுத்திருக்காருன்னு. ரொம்ப நகைச்சுவையா இருக்கு அதெல்லாம். ஒரு நாளில் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், வர்க்கத்தின் பெயரால் எத்தனை பேர் வந்து காயப்படுத்துறாங்க, சொற்களால் காயப்படுத்துறாங்க, தீண்டாமை எனும் பெயரால் அவமதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் வன்முறையா தெரியாத ஒரு 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 சமூகத்தில் ஒரு சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை வந்து வழக்கு போடுற அளவுக்கு இருக்கு. எது முக்கியம், எது வன்முறைன்னு நம்மளுக்கு தெரியலங்கிறதா ரொம்ப முக்கியமான பிரச்சனை நினைக்கிறேன். சோ அந்த அடிப்படையில வந்து நான் யோசிச்சு வந்தேன், என்ன அப்போ ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை எனக்கு வந்து நினைவுக்கு வந்தது. குந்தியும் காந்தாரியும் வந்து குழந்தை பெற்றுக்கணும், ஏன்னா அடுத்த வாரிசு யாருங்கிறத தீர்மானிக்கணும். பாண்டுக்கு வந்து ஆண்மை இல்லை, ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ காந்தாரிக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது, அவங்க கர்ப்பம் ஆயிடுறாங்க. ஸோ கௌரவர்கள்ல இருந்து ஒரு வாரிசு வந்துருச்சுன்னா கௌரவர் தான் தலைமை ஏற்பாங்க. ஸோ உடனே அவங்க குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கான ஏற்பாடு இந்த பக்கம் ஒன்று நடக்குது, அந்த பக்கம் ஒன்று நடக்குது. இது ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது காந்தாரியுடைய கர்ப்பம் வந்து நீண்டுகிட்டே போகுது, 2 வருஷமா நீண்டுகிட்டே போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்றா, குழந்தை தாமதமா பிறந்தா அரச பதவி கிடைக்காதுங்கிற அடிப்படையில் என்ன பண்றா, என் வயிற்றுல அடிங்கன்னு சொல்லி பணிப்பெண்களை கூப்பிட்டு கட்டையால அடிக்க சொல்றான். வேகமா அந்த கர்ப்ப வயிற்றுல அடிக்கிறாங்க. அடிச்சு உள்ள இருந்து ஒரு பெரிய துண்டம் வந்து விழுது, ஒரு சதை துண்டம் வந்து விழுது. அப்ப காந்தாரி வந்து வியாசரை கூப்பிட்டு கேட்கிறா, நீ எனக்கு 100 குழந்தைகள் பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணீங்க, ஆனா பாருங்க இப்படி ஒரு சதை துண்டம் தான் வந்து விழுந்திருக்கு, இது எப்படி நியாயமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறா. அப்போ வேற வழி இல்லை, அவரு மாட்டி விடுறாவ. அவர் சொல்றாரு, சரி இந்த துண்டத்தை 100 துண்டுகளா வெட்டி நெய்ப்பானையில போடலாம், அதை வந்து குழந்தையா மாத்தலாம் அப்படின்னு ஒரு வழி சொல்றாரு. இப்ப எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறப்ப சரி 101 பீஸா போடு அப்படின்னு சொல்லி 101 பீஸா போட்டு அந்த 101 குழந்தைகள் கௌரவ பக்கம் பிறக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு 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 வன்முறை காட்சியோட தான் அது தொடங்குது. பிறகு இந்த 2 குழந்தைகளும் வளர்றாங்க, வளர்ந்து அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும்போது ஒரு வேசி மகனேங்கிற சொல்ல வந்து கௌரவ தரப்பு குழந்தை வந்து சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாண்டுவுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுனால பாண்டவர்கள்லாம் எப்படி பிறந்தாங்கன்னு ஒரு கதை இருக்கு. ஸோ அதை நான் பெருசா விவரிச்சு சொல்ல விரும்பல. ஸோ அவன் அந்த திட்டுறான். உன்னை இவன் திட்டுறான், நீ ஒரு விதவையின் மகன் அப்படின்னு அவன் திட்டுறான். என்ன கதை அப்படின்னு சொல்லி போய் இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி விதவையின் மகன் என்ன திட்டுறாங்க, அம்மா அப்படிலாம் இல்லையே, அப்பதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி போய் கேட்கறாங்க. பீஷ்மர்கிட்ட கேட்கறாங்க. பீஷ்மர் சொல்றாரு, என்ன எதுவும் விசாரணை போடு அப்படிங்கிறாரு. விசாரணையை போட்டா
காந்தாரிக்கு வந்து முதல் கணவன் வந்து சீக்கிரமா இறந்துருவான், 2வது கணவன் தான் நீடிப்பான் அப்படின்னு ஒரு ஜாதகாரன் சொன்னதுனால முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டிக்கு திருமணம் செஞ்சு வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ விதவை 2வது கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ விதவையோட மனைவி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பீஷ்மர் என்ன சொல்றாரு, இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு, இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியோட அப்பாவை வந்து கூப்பிடுறாரு. சுலபனை கூப்பிட்டு நீங்க பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவர் பையன் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கூண்டில் அடைச்சு போட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அறையில வந்து அடைச்சு போட்டுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பிடி அரிசி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ப அவர் சுலபன் சொல்றாரு, சரி இது ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா நல்லா இருக்காது, நம்ம எப்படி சீக்கிரமா இறந்துருவோம். ஆனா என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஒரு ஆளை, புத்திசாலியான ஆளை உயிர் பிழைக்க வைப்போம், மீதி பேர்லாம் சாப்பிட வேண்டாம், சாப்பிடாம இருந்து இறந்துடலாம், ஒருத்தன் உயிரோட இருக்கட்டும்னு எல்லாரும் தங்களுடைய அரிசியை கொடுத்து ஒரு குழந்தைய உயிரோட வளர்க்குறாங்க, உயிரோட இருக்கும்படி பாத்துக்கிறாங்க. அவன் யாருன்னா சகுனி. அவர் தந்தை இறக்கும்போது சொல்றாரு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கை எலும்புகளை எடுத்து அதுல இருந்து தாயம் செஞ்சுக்கோ, அந்த தாயத்தை நீ வந்து போட்டு உருட்டு, நீ என்ன நினைக்கிறியோ அது விழும், ஏன்னா என்னுடைய எல்லா பழிவாங்கும் உணர்ச்சியும் அந்த தாயக்கட்டைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இறக்குறாரு. அவன் தாயக்கட்டையை உருட்ட ஆரம்பிக்கிறாரு, மகாபாரதம் பிறக்குது. ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அடிப்படையில் நம்முடைய எல்லா கதைகளுமே ஆபேல் காயின் கதையில இருந்து எல்லா கதைகளுமே வன்முறையில இருந்து தான் தொடங்குது. வன்முறை ஒரு பிரதானமான உணர்ச்சியாக இருக்கிறது. மனிதன் நாகரிகத்தை நோக்கி நடந்ததில் வன்முறைக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. வன்முறையிலிருந்து எப்படி மீள்வது, வன்முறையை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் வாழ்வாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த வேட்டை நாய்கள் அப்படிங்கிற ஒரு நாவலும் கூட அதை ஒட்டி தான் இருக்கு. இந்த நாவல்ல என்ன இருக்கு, நாவல்னு சொல்லலாம் அல்லது தொடர்கதைன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பேச்சுக்கு நாவல்ங்கிறது எளிது. என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு இதுல அப்படின்னா, இதே போலதான் பஞ்சபாண்டவர் போல ஒரு சின்ன பர்லாந்து பெரிய பர்லாந்து என்கிற 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தம். அவங்களுக்கு கீழே வேட்டை நாய்களாக இருக்கிற, வேட்டையாடி கொண்டு வருகிற 2 நாய்களாக இருக்கிற கொடிமரம் சமுத்திரம் என்கிற 2 பேருடைய கதையாக இது இருக்குது. கொடிமரம் என்பவருக்கு ஒரு பெரிய ஆதாரமான ஒரு பின்புலமும் பெரிய எமோஷன் இல்லை. பட் எல்லாரும் விரும்புற மாதிரி சமுத்திரம் என்பவருக்கு ஒரு பெரிய காதல் இருக்கு, ஒரு 2 காதல் இருக்கு அவருக்கு. அவருக்கு ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கை இருக்கு. ஸோ அதனால அந்த கேரக்டர் மேல எல்லாருக்குமே பிடிக்குது. ஸோ இப்படி 2 பெரிய டான்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பெரிய வேட்டை நாய்கள், இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகை, துரோகம், காதல், காமம், கண்ணீர், ரத்தம், இதெல்லாம் தான் இந்த தொடர்கதை முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வட்டார மொழியை ரொம்ப அழகா நரன் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நவீன இலக்கியவாதியாக நரன் இருப்பதால ஒரு கேரக்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா, ஒருத்தர் ஒன்னு பிளாக் ஒன்னு ஒயிட், ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் அப்படின்னு இல்லாம, இப்ப பேசும்போது அந்த உங்க வாசக பார்வை வைக்கும்போது சொன்னாங்க, ஒருத்தர் ரொம்ப கொடூரமான ஒருத்தனா இருக்கான், ஆனா அடுத்த எபிசோட்ல அவன் நல்லவனா இருக்கான், ரொம்ப நல்லவனா இருக்கான், அடுத்த எபிசோட்ல அவன் கெட்டவனா இருக்கான். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குங்கிறதுனால தஸ்தாவஸ்கி கூட மரண வீட்டின் குறிப்பில் எழுதியிருப்பாரு, மிக கொடூரமானவன், அவன் தன்னுடைய பெண் குழந்தையை கொண்டுட்டான், தன்னோட தந்தையை கொண்டுட்டான், நாங்கள் மாலை வேலைகளில் தேநீர் அருந்துவோம், மிக நல்லவன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல அப்படிதான் மனிதனுடைய இயல்பு அப்படிதான் இருக்கு. ஸோ அதே போல வந்து நரன் வந்து ஒரு வெகுசன ரசனைக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ நல்லவர், இது வில்லன் வந்து கெட்டவர் அப்படிங்கிற ஒரு வார்ப்பு தான் வந்து வெகுசன தொடர்கள்ல கதைகள்ல முன்வைக்கப்படுகிற ஒன்றா இருக்கும்போது, மனிதனுடைய கிரே ஷேடை வந்து ரொம்ப அழகா இந்த தொடர்கதை முழுக்க எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் 2ஆம் ஆட்டம் நூல் சொல்லும் போதும் சொன்னேன், பாஞ்சாலி போல ஒரு கேரக்டர் அதுல இருக்கு. இதே இந்த ரோசமாவும் அப்படிதான், ஒரு பெரிய ஆங்காரமோடு இருக்கக்கூடிய ஒரு பெண், பல்வேறு துன்பங்களை அனுபவித்து அதே நேரத்துல அவ இந்த வாழ்க்கை எதிர்கொள்கிற முறை வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கும். அந்த வகையில் வந்து மனிதனுடைய பல்வேறு விதமான ஆதாரமான உணர்ச்சிகளை வந்து இதுவரை ஹோமருடைய ஒடிசி மாதிரியான படைப்புகளா இருக்கலாம், அல்லது மகாபாரதமா இருக்கலாம், நம்முடைய சிலப்பதிகாரம் போன்ற எல்லா காவியங்களிலும் இருக்கக்கூடிய பிரதானமான உணர்ச்சியும் பாத்திரத்தன்மையும் தான் இதுலயும் இருக்கு. ஆனாலும் இது ரொம்ப வட்டாரத்தன்மையோட இருக்கு. தூத்துக்குடி வட்டாரத்தில் நிகழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மீனவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேர், அதற்குள் தூத்துக்குடி ஹார்பரை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருவர், இன்னொரு மிக முக்கியமான சமுத்திரம் பாத்திரம், அந்த பாத்திரத்தினுடைய அது ஒரு தலித் பாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்திற்கும் இன்னொரு சமூகத்து வாத்தியாருக்கும் இடையிலான ஒரு சண்டை, ரொம்ப முக்கியம், நல்ல எபிசோடு அது. கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்துக்கான ஒரு நல்ல கதை அது.
கிட்டத்தட்ட ஆடுகள மாதிரி இருக்கும் அது. ஆனா அது வேற ஜானர்ல இருக்கும். ஒரு புலியாட்ட கலைஞனை பற்றியான கற்றுக் கொடுக்கும் ஆசை இருக்கும், சிஷியனுக்குமான ஒரு கதையாக இருக்கும். இப்படி சமகாலத்தில் அல்லது கொஞ்சம் ஒரு 30-40 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் சமூகத்தில் நடந்த சமூக உரசல்கள், சமூக பொருளாதார உரசல்கள், பகிர்வுகள், அசைவுகள் இந்த கதைகள்ல ரொம்ப அழுத்தமா பேசப்பட்டிருக்கு. கற்றறிந்த சபையில வாய மூடிட்டு இருந்தாலே ஒரு மரியாதை இருக்கும். பேசுவதை சொல்லிட்டாங்க. ஓகே. நரனை வந்து பல வருடங்களா எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நானும் அவரும் இவ்வளவு நாள் நட்புன்னோம். வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த கதையை ஹாட் ஸ்டாருக்கு பண்ண வேண்டியது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக பேசி கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எழுதி முடிச்சுட்டு வாங்கன்னா எழுதுறேன் ஒரு 6-7 மாசம் கேட்டு அப்புறம் எங்களுக்கே பொறுமை இருந்து நரனை கேட்டா இல்ல அது இந்த கேரக்டர் டெவலப் ஆகல, அந்த கேரக்டர் டெவலப் ஆகல. சரி ஓகே, கொஞ்சம் லேட் ஆகுது போல இருக்கு. அப்ப நரன் இப்ப இது வேண்டாம், நீங்க எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்துல இருந்து விகடன்ல வாரம் கதை வந்துட்டு. ஸோ அதனால பிரசாந்த் சொன்ன போல பாதியில இல்ல, முதல்ல இருந்தே நான் படிக்கல. அதனால இல்ல, இந்த கதையில இருக்க கதாபாத்திரங்களையும் அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயம். அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய பேசணும். ரொம்ப ஆழமான குருதியில் நனைந்த கதை தான் அது. நரனுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே என்ன வந்து வாரம் எல்லாருமே கேட்டுருக்காங்க, நீங்க இந்த கதையை படிக்கல அப்படின்ட்டு. அப்படின்னா அது இத்தனை பேரை போய் சேருதுனாலே அது ஒரு சிறந்த கதையின் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நரனுக்கு வாழ்த்துக்கள். கதை எந்த சேனல்ல வருது நரன்? தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நரனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்றவங்கள விட எனக்கு இந்த புக்கை பற்றி கம்மியாக தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புக்கு கொடுத்தாரு, படிங்கன்னு சொன்னார். என்னால் படிக்க முடியல. கண்டிப்பாக நான் படிக்கிறேன். படிக்காமல் வந்ததுக்கு நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். நன்றி. எல்லாருமே வந்து எனக்கு பர்சனலாக எல்லாருமே இந்த புத்தகத்தோடையும் என்னுடைய பர்சனலாகவே வந்து எல்லாருமே தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. வெற்றி சார் மட்டும்தான் வந்து எனக்கு இப்போ சமீபத்தில் அறிமுகமானவங்க. ராம், இது எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இயக்குனர் ராம் மூலியமா கிடைத்த நண்பர்கள். ஏன்னா நான் சினிமாவோ அப்படி அந்த அந்த பக்கமா வந்து நீங்க வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப தெரிந்தவங்க வந்து ராம் மட்டும்தான். ஒரு 6 வருஷம் முன்னாடி வந்து இயக்குனர் ராம் நண்பர் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னா கொஞ்சம் மற்ற நண்பர்களோட பழகிறதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு இது அது பிரச்சனை அது. அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து புத்தகத்தை வெளியிட ஒப்புக்கொண்ட இயக்குனர் வெற்றிமாறன் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. சுதா மேடம் வந்து நண்பர். அந்த 2 வருஷத்துல அவங்களோட வந்து ஒரு டிராவல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வருஷமும் அநேக நாட்கள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு நட்பா மாறிடுச்சு. ஸோ நண்பர்களா வந்து அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் வந்து பாலச்சந்திரன் ரத்னவேல் சார், அப்புறம் பிரதீப் சார், அவங்க 2 பேருமே வந்து என்னுடைய பாஸ். அவங்க 2 பேருமே வந்து அவங்க கீழே வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பர்சனலாக வந்து எனக்கு என்னன்னா சில மனிதர்கள் வரும்பொழுது, ரமணகிரிவாசன் சார் வரல, ராம் வரல, அவங்க இல்லை, அவங்க வேற வேலைகள்ல இருக்காங்க. சில மனிதர்களோட வந்து எனக்கு வந்து சில மனிதர்கள் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேற ஒரு சின்னதாக தான் அவங்க வந்து டேர்ன் பண்ணி விட்டு போவாங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயங்களை வந்து உண்டு பண்ணுச்சு. அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரதீப் சார் வந்து எனக்கு 7 வருஷமா தெரியும். அவர் கூட பேசிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் இது பண்ணிட்டு இருக்கேன். பாலச்சந்திரன் சார் கூட வந்து பாலா சார் கூட வந்து ஒரு 5 வருடம் பாலா சார் கீழே நான் வேலை பார்த்தேன். அது ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிரசாந்த் சொன்னாப்ல, நீங்கள் வந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணுவார். நீங்கள் வந்து என்னன்னா எல்லாத்தையுமே வந்து காது கொடுத்து கேட்கறது. ஒரு மனிதனை வந்து அவர் ஒரு வகையில் வந்து புரிந்திருப்பார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவர்கிட்ட இருந்து இவ்வளவுதான் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அவர் போக்கில் விட்டுட்டு அப்புறம் பின்னாடி பிடிக்கலாம். இன்னொன்று வந்து என்னை எதுவுமே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது, என்னை எதுவுமே கேள்வி கேட்டதே கிடையாது. அதுக்காக வந்து நல்ல பாஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்கு. நான் இது வரைக்கும் வந்து நான்
அவருக்கே கூட தோணிருக்கலாம், நீ எதுக்கு என்ன எதுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல கூப்பிட்டுருக்க அப்படிங்கிற கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா பிரதீப் சாருக்கு எனக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்க வந்து என்னன்னா வந்து டீ அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அந்த டைப் டீ கடை வழக்கமா எனக்கு வந்து என்னன்னா அந்த அடைச்ச ரூம்குள்ள இருக்க முடியாது. ஒரு மாதிரி வந்து அந்த டீ கடை ஆள் தான் நானு. ஏன்னா நாங்க அடிப்படையில வந்து டீ கடை வச்சிருந்தோம். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து என்னுடைய வருமானங்கள் எல்லாமே வந்து எங்க அப்பா வந்து ஒரு 11 வயசுல, மன்னிக்கணும், ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். எங்க அப்பா வந்து என்னுடைய ஒரு 7 வயசுல வந்து இறந்துட்டாரு. ஸோ நாங்க வந்து ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பமா விருதுநகர்ல ஒரு பருப்பு மில்லெல்லாம் வச்சு, ஸோ அந்த அழிந்து போன ஒரு குடும்பம். அப்புறம் வந்து நான் வந்து எங்க மாமாக்கள், சித்திகள் எல்லாருமே வந்து தூத்துக்குடியில இருந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து நான் வந்து இந்த 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 முழு ஆண்டு தேர்வெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே இந்த சந்தோஷமா வந்து போவாங்கல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இங்க பார்த்துக்க ஆள் இல்லாம வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஊரா சுத்தி வருவோம். நானும் எங்க அக்கா, என் தங்கச்சி வந்து ஒரு ஆட்டிசம், வந்து இப்பதான் இறந்தா, ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் இறந்தா. ஸோ நீங்க என்னன்னா தகப்பன இல்லாத ஒரு வீடு இருக்கும்ல, நீங்க அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து எங்க அப்பா வந்து ஒரு 5 வருடம் வந்து படுத்த படுக்கையா இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 31 வயதுல இறந்து போன ஒருத்தர், கிட்டத்தட்ட 26 வயசு 27 வயசுல இருந்து வந்து உடல்நிலை சரியில்லாமலே இருந்த ஒருத்தர். ஸோ 2 தலைமுறைகளா நாங்க வந்து ஒரு இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களை வந்து பறி கொடுத்து, நீங்க சொத்துக்களை இழந்து அப்படியாக வந்து ஊரா சுற்றி கொண்டிருந்த ஆட்கள். ஸோ அப்புறம் வந்து நீங்க வந்து எங்க அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்ல விருதுநகர் மாதிரியான ஒரு ஊர்ல வந்து முதலா ஒரு டீ கடை ஒரு பெண் போட்டது வந்து அதுதான் நினைக்கிறேன். ஸோ தினமும் நான் வந்து டீ கடையிலேயே பிறந்து டீ கடையிலேயே வளர்ந்தது மாதிரிதான். டீ கடை தான் என்னுடைய உலகம். அங்கேயே படுத்தூங்கி கிட்டத்தட்ட 10 மணிக்கு போகும்போது நானும் எங்க அம்மா சேர்ந்து போவோம். ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஸோ ஒவ்வொரு உறவினர்கள் கூட நான் வந்து ஊருக்கு அதிகமா போகவே மாட்டேன். எனக்கு வந்து என்னன்னா பிரதீப் சார் தெரியும். பிரதீப் சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ என்னன்னா வந்து ரொம்ப ஊருக்கு போறதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நைட்டு போயிட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்துல சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடியவங்களா இருப்பாங்க. கிட்டத்தட்ட சென்னை வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நேட்டிவ்க்கே போகாம இருந்தேன். அது வந்து என்னன்னா கடன். நீங்க வந்து என்னன்னா இந்த நம்மளுடைய ஊர்கள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பையன் அடைச்சுப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பையன் மேல வந்து கடன் வாங்கக்கூடிய இது இருக்கும். சரி, அவங்களையுமே பேரண்ட்ஸுமே இது சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பு இப்படிதான் இருக்குது. ஸோ இந்த திருமண கடன்கள் இருக்குல்ல, நீங்க வந்து எங்க அக்காவுக்கு வாங்கின கல்யாண கடனை நான் என்னுடைய திருமணத்திற்கு முதல் நாள் வரைக்கும் நான் அடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுல இடையில ஒரு 2-3 காதல்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அது ஏன்னா வந்து இவ்வளவு கடன்காரனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம அறிவா இருக்கலாம், எதா இருக்கலாம், புத்தகம் படிக்கிறவனா இருக்கலாம். அது வந்து ஓகே, நம்ம ஒரு டீ கடையில பேசுறதுக்கு ஓகேவா இருக்கும் அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து அது அது இல்ல, அது நம்ம ஒரு மாதிரி இந்த லைஃப் வந்து இனி ஏன் இவ்வளவு கதைகள் இருக்கு அப்படின்னா, நான் வந்து ரோடா டீ கடைகளா வந்து டீ கடை வச்சிருந்தனால இவ்வளவு கதைகள் எனக்கு தெரியும். அங்க வரக்கூடிய மனிதர்கள் சிறு வயசுல இருந்தே வந்து ஒவ்வொரு மனிதனையும் அப்சர்வ் பண்றது. ஸோ அதனால வந்து தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து ரோட்டுக்கே நேர்ந்து விட்ட பையன் மாதிரி வந்து அந்த மாதிரி தான் அது. ஸோ என்னால வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு அறைக்குள்ள இருக்க முடியாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து என்னால அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமானதா இருக்கும். ஸோ இவங்க என்னுடைய பாஸ் எல்லாத்துக்குமே அது தெரியும். நம்ம அதை எதுவுமே இது பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஸோ ரமணன் சார் வரல. அவங்க என்னுடைய லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். என்னுடைய புத்தகங்கள் அநேகமாக கடந்த 7 வருடங்களில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களுமே வந்து அவருக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணியிருப்பேன். அவரே வந்து பலமுறை கேட்டேன், நான் அப்படி ஒண்ணுமே பண்ணலையேங்க அப்படின்னு இருப்பாரு. அது வந்து எனக்கு தெரியும். அப்புறம் வந்திருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் பிரசாந்த் தம்பி வந்து ஒரு 2-3 வருஷமா அவனோட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் பேசுறோம். இன்னொன்று வந்து நம்ம என்னன்னா கதைகள் அது வந்து நம்ம ஒரு படமாவோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கதைகள் சும்மா அப்படி பேசுவோம், அதுக்கப்புறம் போயிடுவோம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசக்கூட மாட்டோம். 2 வருஷம் கழிஞ்சு 3 வருஷம் கழிஞ்சு சார் அந்த அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்களே அது திரும்ப நம்ம சொல்லுங்க அப்படிம்பாப்ல. ஸோ நமக்கு என்னன்னா ஒரு மாதிரி எதுக்குள்ளுமே ஒரு மாதிரி கமிட் பண்ணிக்காமலே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு திரைப்படமாவோ அப்படின்னா எழுதினாலும் எழுதுவேன். அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். திடீர்னு உட்கார்ந்து வந்து ஒரு 10 நாள் உட்கார்ந்து எழுதுவேன். அப்புறம் ஒரு 2-3 மாசமா எழுதாம இருப்பேன். அப்புறம் கதைகளா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து வேற வேலையே கிடையாது. நம்ம வந்து கதைகள் சிந்திக்கிறது, எழுதுறது, வாசிக்கிறது, அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சேனல்ல எனக்கு வேலை கிடைச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடித்த வேலை அது. ஸோ என்னுடைய கிரியேட்டிவிட்டி அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அது ஒரு இப்போ இருக்கக்கூடிய வேலையை சேர்த்து நான் சொல்றேன். ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி இது கதைகள் கேட்கறது. ஸோ நம்மளே சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறத விட வந்து அவங்க சொல்ற கதைகள் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடித்த வேலை. ரொம்ப அர்ப்பணிப்போட செய்ய வேண்டிய வேலை. நீங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல வந்து அந்த வேலையோட வந்து நம்ம டிராவல் ஆகிற கஷ்டம். அதெல்லாம் புரிந்த நண்பர்கள் தான் அவங்க பாஸ் அவங்க எல்லாருமே வந்து.
அப்புறம் ரஃபீக் வந்து ரஃபீக் சொன்னதுதான், அதுதான் கிட்டத்தட்ட பல வருஷங்களா எல்லா இலக்கிய கூட்டங்களையும் பார்ப்போம், ஹலோ ஹாய் சொல்லிப்போம். ரஃபீக்கும் நம்மளை போலதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா வந்து எல்லா இலக்கிய கூட்டங்களையும் பார்க்கறது, அப்புறம் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய நண்பர்களோடய சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவரு. அந்த விதத்துல வந்து ரஃபீக் வந்து என்னன்னா, இதை பத்தி நாங்க வேற வேற விஷயங்கள் பத்தி பேச ஆரம்பிச்ச பொழுது அந்த கதைகள் சார்ந்து நிறைய பேர் பேசுறாங்க. நான் வந்து நிறைய பேர் அதை பத்தி வெளியே டாக் இருக்கு, நீங்க அது என்ன கதை அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு நான் கொடுத்தேன், அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அப்புறம் அவருமே வந்து அந்த புத்தகத்தை முழுக்க ஒரு 90 சாப்டர்ஸ் 90 அத்தியாயங்கள் அந்த மாதிரி வாசித்துக்கிட்டு இருந்தாரு. புத்தகம் வந்த நாள்ல இருந்து வாசிச்சுட்டு இருந்தாரு. நான் ஒரு 2 நாள்லயே வந்து ஒரு கியூரியாசிட்டியில வந்து நான் கேட்டேன், ரஃபீக் வாசித்தீங்களா, எப்படி இருக்கு, உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னா. என்னங்க நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ரிவீல் பண்ணேன், நீங்க வந்து எனக்காக பேச முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒண்ணு வைக்கலாம் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீடு ஒண்ணு வைக்கலாம் இருக்கேன் அப்படின்ட்டு. நிச்சயமா பேசுறேன் அப்படின்னாரு. அது நிச்சயமாங்கிறது வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு 10 அழுத்தம் கொடுத்த அப்புறம் நான் பேசலாம் மாட்டேங்க, வந்து எனக்கு பேச வராது, நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன் அப்படின்னாரு. என்கிட்ட நேரடியா சொன்னாரு, என்கிட்ட நிறைய அதனுடைய எனக்கு என்னன்னா வந்து நீங்க நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றதை விட அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்லணும் அப்படிங்கறத நான் நினைப்பேன். ஏன்னா அது என்னை சரி பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கு அடுத்த சாப்டர்ஸ்ல சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு தீவிரமான ரொம்ப இலக்கியவாதியா அப்படி ஒண்ணு நம்ம அறியப்பட்டு இந்த மாதிரியான கதைகள்லாம் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா இது மாதிரி பராரின்னு ஒண்ணு எழுதுனேன், 7 கடல் 7 மலைன்னு வந்து விகடன்ல ஒண்ணு எழுதி பராரிங்கிற பேர்ல வந்திருக்கு. சுதா மேடம் கூட பேசினது வந்து அதுல இருந்து ஒரு கதை தான். அதுல இருந்து அந்த 2 ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அந்த கதையில இருந்து. இப்ப என்னன்னா, இது வந்து எனக்கு என்னன்னா அப்படின்னா, இப்படி இது ஒரு கமர்ஷியல் அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒரு வகையான எழுத்து. இது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப தீவிரமா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு குறைவான வாசகர்களை மட்டுமே மையப்படுத்தியோ இல்லாட்டி வந்து ரொம்ப தீவிர இலக்கியவாதிகளை மட்டுமே மையப்படுத்தாம, அவங்க என்கிட்ட சொன்னது வந்து இப்படி ஒண்ணு எழுத முடியுமா உங்களுக்கு வந்து, இந்த மாதிரி வந்து. ஏன்னா இதனுடைய வாசகர்கள் யாரா இருப்பாங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு, ஒரு டீ கடையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்ல ஒரு ரொம்ப எளிய மனிதர்களா இருப்பாங்க. அவங்களுடைய உலகம் வந்து அவங்களுக்கு தெரிந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல நீங்க சொல்லணும், அவங்களுக்கு தெரிந்த மாதிரி அவங்களுக்கு புரிந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல சொல்லணும். இல்லாட்டி அது வந்து டோட்டலாவே வந்து அவங்களுக்கு கன்வே ஆகவே ஆகாது, அவங்களுக்கு புரியவே புரியாது, அந்த வேர்ல்டே புரியாது, நீங்க இலக்கியத்தில் எழுதுற மாதிரி எழுதிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொன்னது. அப்புறம் ஒரு 2-3 சாப்டர்ஸ் வந்து நான் எழுதி அனுப்புனேன், இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எந்த மாற்றமுமே பண்ணல, ரொம்ப கரெக்டா இருக்கு, நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் எனக்கு என்னன்னா ஒரு இதழ்ல நான் எழுதுறத ரொம்ப பெருமையா உண்மையிலேயே நினைக்கிறேன் நானு. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விகடன்ல இருந்து. இது 2வது வாய்ப்பு. ஏன்னா நான் கரெக்டா வந்து 7 கடல் 7 மலை முடித்த உடனே வந்து இது ஆரம்பிச்சது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து முழுக்க முழுக்க வெயில் மூலியமா மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. நண்பர் அவரு. ஏன்னா வெயில்கிட்ட தான் அந்த கதைகள் சொன்னேன் நான். இந்த மாதிரி வந்து இது இப்படி இருக்கும்டா அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நீ இதை எனக்கு எழுதி கொடு அப்படின்னா. அப்படி ஏன்னா நான் முழு கதையுமே சொல்லுவேன். நீ வந்து நமக்கு வந்து என்ன கேட்கிற காதுகள் தான் வேணும், நமக்கு அவ்வளவுதான். நம்ம வந்து உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். இரவுகள் அந்த நேரங்கள் தெரியாது. ஏன்னா வெயில் வந்து எனக்கு ஒரு 15 வருட கால நண்பர் அவரு. அப்புறம் வந்து கார்த்திக் பூலேந்தி பத்தி சொல்லணும். கார்த்திக் பூலேந்தி வந்து அந்த கதையை வந்து முதலா வாசிக்கக்கூடிய நபர் மட்டுமே இல்லை. நான் இடையில 1-2 இடங்கள்ல எல்லாம் தவறு பண்ணியிருப்பேன். நீங்க வந்து என்னன்னா ஒரு கேரக்டரோட பேர்கள் எல்லாம் கூட மாத்தி எழுதியிருக்கேன் நான். அது எல்லாத்தையுமே கார்த்திக் தான் ஞாபகம் வச்சு எனக்கு வந்து சொல்லுவா, அப்படி இல்ல நீங்க அந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி பண்ணாதீங்க அப்படின்பாப்ல. இல்ல கார்த்தி, இது பண்ணோம், பட் இது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க ஹீரோ அப்படி இல்ல கார்த்தி, இந்த கேரக்டர் இப்படிதான், சில நேரம் இப்படி இருப்பான், சில நேரம் அப்படி மாறுவான், எல்லா மனிதனுக்குள்ள ஒரு இயல்பு ஒன்று இருக்கும்ல அப்படின்னா. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு இல்ல இது ஓகே, இது கரெக்டா இருக்கு அப்படின்னாப்ல. அவரே வந்து ஒரு கட்டத்துல வந்து இல்லைங்க, நீங்க இப்படி பண்ணா இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க ஏன்னா அவரும் அதே நேட்டிவிட்டிங்கிறதுனால வந்து அவருக்கு ரொம்ப இயல்பாவே அந்த மொழி சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து பிரிண்ட்ல பார்க்கும்போது பார்ப்பேன், சில வார்த்தைகள்லாம் கூட மாத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த 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 புலங்கு மொழி தெரியுங்கிறதுனால அதெல்லாம் மாத்தி இருந்தாரு. அது ரொம்ப அது நான் எழுதுனதை விட ரொம்ப அழகா வந்திருக்கும் அந்த இடங்கள் வந்து. ரொம்ப நன்றி கார்த்திக். அதுக்கப்புறம் விகடன் நண்பர்கள், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கலைச்செல்வன் சார், அதுக்கப்புறம் வந்து ஓவியர் ஹாசிப் கானை நான் சொல்லணும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட இந்த எழுத்துக்கு சம அளவில் வந்து அந்த ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப ஈடு செய்து கொடுத்தது, அதை வந்து மேலும் ஒரு படி வந்து உயர்த்தி கொடுத்தது. ஹாசிப் கானுக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் அந்த தலைமை வடிவமைப்பில் இருக்கக்கூடிய பாண்டியன் சார், மற்ற எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள். ஜூவியோடைய டீம் எல்லாருக்குமே, விகடன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். வந்திருந்த நண்பர்கள், வாசகர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றி, அன்பு.
சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.